வெல்கம் பேக் டு பிரசன்னா சமையலறை. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கேஎஃப்சி கிறிஸ்பி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிறிஸ்பி கேஎஃப்சி சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சிக்கன் 1/2 கிலோ நல்லா நீட்டாக இந்தமாரி பிரெஸ்ட் பீஸை இந்தமாரி நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். மைதா, பெப்பர், ரெட் சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், கர்ட், சோயா சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிக்ஸ்டு ஹர்ப்ஸு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த கிறிஸ்பி கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி லெக் பீஸ் எல்லாம் இந்தமாரி நல்லா ஸ்ப்ளிட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த காரம் உப்புலாம் உள்ளே நல்லா உரைக்கும். அதுக்கோசரம் இந்தமாரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், சால்ட்டு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கோங்க. தயிர் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ்டு ஹர்பு கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரம் இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ சிக்கனை மிக்ஸ் பண்ணி நல்லா 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அந்த கேப்பில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும், கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம் நம்ம இப்போ முக்கால் கப் மைதா எடுத்து வச்சுருக்கோம். அந்த மைதாவையும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் கார்ன்ஃப்ளவர் சொல்ல மறந்துட்டேன். இது கூட கார்ன்ஃப்ளவரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் அந்த சிக்கன் நம்ம கோட் பண்ணும் போது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு காட்டுறேன். இப்போ மேக்னேட் பண்ணி 1 ஹவர் ஊற வச்சுருக்க சிக்கன் நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு. நம்ம எல்லாம் பெப்பரு, சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு, ரெட் சில்லி, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பவுட்ரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் இது ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மைதா இந்த மாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு எடுத்துட்டு திருப்பியும் ஒரு தடவை இந்த மைதாவில் வச்சு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அந்த ஈரப்பசை எதுவும் இல்லாமல் நல்லா டைட்டாக கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு மைதாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணியில் போட்டு திருப்பி மைதாவில் போடுங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அதில் இருக்க அந்த தண்ணி பசை ஃபுல்லாக போகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டு கோட் பண்ணுங்கள். இதை எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கோட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பேன் வச்சு
பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே இதை பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த கிறிஸ்பி சிக்கனை போட்டு பொரிச்சிக்கலாம். எக்ஸஸாக இருக்க மாவு நல்லா உதிரிட்டு போடுங்க. இது நல்லா ஒரு சைடு வெந்தோன்னு போட்ட உடனே திருப்பாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே திருப்பாமல் ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ இது 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போது டேஸ்டியான கிறிஸ்பி KFC சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.